Hi guys, welcome to the channel SYK Creative. இன்னைக்கு நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வாங்க ஃபோட்டோ ஃப்ரேம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபோட்டோ ஃப்ரேம் செய்கிறதுக்கு நான் சில டெக்கரேட்டிவ் பேப்பர்ஸில் ஒன்று எடுத்துக்கிறேன். எடுத்து அதை ஒரு அடியில் ஒரு பேப்பர் வச்சு அதுக்கான அந்த பேப்பருக்கு அந்த டெக்கரேட்டிவ் பேப்பருக்கான மெஷர்மெண்ட்டை அந்த பேப்பரில் வச்சு நான் எடுத்துக்கிட்டு நல்லா லைன் வரைஞ்சிக்கணும். லைன் வரைஞ்சி அதை அந்த பென்சிலை வச்சு நல்லா சரிப்படுத்திக்கணும். சரிப்படுத்திக்கிட்டு நீங்கள் அதை கட் பண்ணணும். கட் பண்ணியாச்சு. இப்போது அடியில் ஒரு பேப்பர் வச்சு அதில் பென்சிலை வச்சு அதோட மெஷர்மெண்ட்டை வரையணும். அந்த பேப்பரை இந்த ஷீட்டில் வரையணும். இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஷீட்டில் ஸ்கொயர் ஷேப்புக்கு இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ ஒரு கலர் பேப்பர் கடியில் அந்த பேப்பர் வச்சுட்டு கம் அப்ளை பண்ணிவிட்டு அதை ஸ்டிக் பண்ணிடணும். ஸ்டிக் பண்ணிக்கிட்டு இந்த டிசைன்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். அது நான் ஏன் இந்த மாதிரி சில நேரம் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே எடிட்டிங்கில் பேசிகிட்ருக்கேன். அதனால் ஓகே, இப்போ ஸ்டிக் பண்ணிக்கணும். நல்லா தரமாக ஸ்டிக் பண்ணுங்கள். நல்லா கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்டிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அது மேலே கம் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு ஷீட்டை போட்டு ஒட்டிக்கணும். அதுக்கு மேலே இந்த நம்ம அப்பா கட் பண்ணல ஒரு ஷீட்டு அதை ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் அந்த இது மேலே போட்டுக்கோங்க. இந்த உங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணணும். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு கார்ட்போர்ட் மாதிரி தெரியும். ஆமாம், இது கார்ட்போர்டில் நான் ஸ்டார்டிங்கில் ஒரு ஷீட் ஒட்டியிருக்கேன். நீங்கள் நார்மல் ஷீட்டு கூட ஒட்டலாம். ஆனால் நீங்கள் அது நல்லா சுற்றி நல்லா டைட்டாக சுற்றி நீங்கள் ஒட்டலாம். அது கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் கார்ட்போர்டும் நல்லா இருக்கும். அப்படி நீங்கள் பேப்பரை வச்சு சுற்றி பண்ணணுன்னா உங்களுக்கு நிறையா பேப்பர்ஸ் தேவைப்படும். இதுனா நீங்கள் கார்ட்போர்டை வச்சே பண்ணிக்கலாம். இருக்கும் இந்த அளவுக்கு கார்ட்போர்டு வச்சே பண்ண பாருங்கள். கார்ட்போர்ட் ஷீட் வச்சு அப்புறம் டிசைனுக்காக நான் இன்னொரு கார்ட்போர்டு ஒட்டுறேன். இன்னொரு கார்ட்போர்ட் டிசைனை ஒட்டுறேன். மறுபடியும் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. மறுபடியும் கம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த நம்ம எடுத்து வச்ச ஷீட்டு மேலே ஒட்டிக்கோங்க. இப்போ ஒரு பேப்பரில் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சு இந்த மிஷின்குள்ளே விட்டுக்கலாம். இந்த மிஷின் ஒரு
ஷேப்பிங் மிஷின் மாதிரி. இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அந்த மிஷினை சப்போஸ் உங்கள்கிட்ட மிஷின் இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் ஷீட்டை கூட அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணலாம். இது ஜஸ்ட் டெக்கரேஷன் தான். இது வேண்டான்னு சொன்னீங்கன்னா கூட ஓகே தான். டெக்கரேஷன் பண்ணால் கொஞ்சம் அழகாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. மற்றபடி இது கம்பல்சரியாக ஒட்டணும், இது ஒட்டி தான் ஆகணும் அப்படின்லாம் இல்லை. இப்போ நான் வந்து டெக்கரேஷனுக்காக ஒரு பாசி நான் வந்து வாங்கியிருக்கேன். பாசியை நான் அந்த மேலே ஒட்டிடுறேன். ஓகே, அவ்வளோதான். நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி.